ஹாய் அன்பு நெஞ்சங்களே! முகத்துல இருக்கு கண்ணு, நான் வந்த டைம் மணி இப்போ 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா, வெள்ளை நிறம் இருக்கும் பார்த்தீங்களா, அத உங்களுக்கு கருப்பாக்குறதுக்கு நம்ம இயற்கை முறையில எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வெள்ளை நிறம் போக்குறதுக்கு நீங்க கண்டத யூஸ் பண்ணி உங்க முடிய வம்பக்காதீங்க. நம்ம இயற்கை முறையில சைட் எஃபெக்ட் இல்லாத நான் சொல்றேன் அந்த இத பயன்படுத்தி பாருங்க. உங்க முடி கண்டிப்பா கருப்பாகும். அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அது என்ன பொருள்னா, ரொம்ப அலைய தேவையில்லைங்க. நமக்கு கிடைக்கிற கருவேப்பில தாங்க. கருவேப்பில எடுத்துக்கோங்க. கருவேப்பில வந்து நீங்க வெயில்ல காய வைக்காதீங்க. நல்ல நிழல்ல நல்லா காஞ்சு போற மாரி, நல்லா உலர்ந்த மாரி வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க. இப்படி நிழல்ல காய வச்சு எடுத்த கருவேப்பிலையோட இன்னொரு பொருளையும் சேர்த்துக்கோங்க. அது என்ன பொருள்னா, அதுவும் வந்து நமக்கு கிடைக்கிற பொருள் தான். இங்க கிடைக்காத பொருள்னு சொல்ல முடியாது. அந்த பொருள் என்னன்னா, கருஞ்சீரகம் தான். இது வந்து நம்ம மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்த எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கோங்க. காய வச்ச அதாவது நிழல்ல காய வச்ச கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இது அப்படி எடுத்த 2யும் நீங்க தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிடணும். அதாவது முதல்ல நான் கருஞ்சீரகத்த வறுக்கிறேன். கருஞ்சீரகத்த 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு நீங்க வந்து இத லைட் சிம்ல வச்சு நீங்க வறுத்து எடுங்க. அதாவது உங்களுக்கு ஸ்மெல் வரும். வறுக்கும்போதே உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதோட நிப்பாட்டிக்கோங்க. ரொம்ப வறுக்காதீங்க. கருகிற வேண்டாம். அப்படி லைட் சிம்ல வறுத்து எடுத்து நம்ம கருஞ்சீரகத்த எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதே மாரி ஒரு கொத்து எடுத்து போட்டு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை எப்படின்னா, கருவேப்பிலை உங்களுக்கு நல்லா கருப்பா வரணும். அதையும் இதே மாரி தான் சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து வந்து ரொம்ப கரிய விடாம, அதாவது கருப்பா கலர் மாறுற வரைக்கும் நீங்க அத பண்ணிக்கோங்க. அது 2யும் அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டு 2யும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அதுக்குள்ள சூடு இறங்குனதுக்கப்புறம், நீங்க வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பொடி பண்ணி எடுத்தத நீங்க ஒரு டைட்டான டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு தேவையாகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்பூன்ல வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கலக்குனீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்ட் மாரி வரும். அத நீங்க எடுத்து தேய்ச்சீங்கன்னா, நீங்க கிளம்பும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து தேய்ச்சு போட்டு குளிச்சீங்கன்னு வைங்களேன், உங்க முடி கருப்பாறத நீங்க உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ். இது சைட் எஃபெக்ட் இல்லாத உங்களுக்கு ஹேர் டை அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.